Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து 25 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். 50 மார்க்ஸுக்கு 25 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வந்து இப்போ செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது. ஸோ நம்ம அதையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணணும். இந்த செஷன் எல்லாமே அட்டன் பண்ணணும். சரிங்களா, இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேஸ் பண்ணினா, அதாவது எம்டிஎஸ் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லாம் கூட இந்த அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொஷின்ஸ் வந்து கேட்டது கிடையாது. ஆனால் செலெக்ஷன் போஸ்ட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் பர்டிகுலர் வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அந்த வேர்ட் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது அப்படின்ற கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த செலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th எழுதலாம், 12th டிகிரி, இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, யாராவது குரூப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக போயிட்டீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் இல்லாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்கில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 15 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பிவைக்யூ, நிறைய கிளாஸஸ் இப்படி நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, எப்படி ஒரு கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணணும், எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பேஸ் பண்ணின கொஷின்ஸ் தான். ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்ட் வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்குது அப்படின்னு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, எப்படி அதை வந்து குயிக்காக அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. ஸோ செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ்எஸ்சி இல்லை பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்சஸ் வந்து நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் பேசிக்ஸ்லேருந்து பேசிக்ஸ், கிராமர் ரூல்ஸ், வெக்காபுலரி, பிடிஎஃப் ஃபைல்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஒரே பிளாட்ஃபார்மில் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு இந்த கோர்ஸும் அண்ட் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்க்கு பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ரெண்டுமே நீங்கள் காம்போவில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காம்போ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் 45 கிராமர் ரூல் இஸ் ஃபார் எம்டிஎஸ்க்கு மட்டுமே எம்டிஎஸ் மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கிராமர் ரூல்ஸ். நீங்கள் இந்த கிராமர் ரூல்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதும். எம்டிஎஸ்ல வரக்கூடிய கிராமர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எல்லா கொஷின்ஸுமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்ணுற கொஷின்ஸ் தான். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. neither of the boys has come. neither of the boys has come, இதுதான் வந்து கொஷின். இதில் நம்மளை எதை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீதர்ங்கிற வார்த்தையை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஜென்ரலாகவே நீதர் அப்படின்னா என்ன, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லை, ரெண்டு கான்செப்ட், அதாவது ரெண்டு மட்டும்தான், ரெண்டு கான்செப்டுமே ரெண்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது நம்ம வந்து நீதர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ நீதர் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் கம். இன்னொன்று, இந்த நீதர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது நம்ம வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, சிங்குலர் வேர்ப். சரிங்களா, ஆனால் நவுன் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூரல் நவுனாக இருக்கும். ப்ளூரல் பாருங்க நவுன், ஏன்னா ரெண்டு பேரை தானே மென்ஷன் பண்றாங்க. அந்த ரெண்டு பேர்ல யாருமே இல்லை. அது ரெண்டு பேருன்னும் போது ப்ளூரல் நவுன் தானே, யாருமே இல்லை. யூஸ்வலா ஈதர் நீதர்க்குலாம் வந்து நம்ம சிங்குலர் தான். ஈச், எவ்ரி, ஈதர், நீதர் இது எல்லாத்துக்குமே நம்ம வேர்ப் வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இங்க நீதர் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் கம், இந்த நீதர் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும் அப்படின்றது தான் நமக்கு இங்க கொஸ்டின். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதர் வந்து ஆக்சுவலி மூணு கான்செப்ட்ல வந்து 4 கான்செப்ட்ல வரும். அதாவது 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும். நமக்கு வந்து தனித்தனியா அது வந்து எப்படி ஒரு சென்டென்ஸ்ல வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா, ஒன்று வந்து டிட்டர்மினர்ல வரும், ப்ரொனவுன்ல வரும்,
கன்ஜங்ஷன்ல வரும் சரிங்களா. அப்ப டிட்டர்மினர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னமோ ஒண்ணுதான், இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். டிட்டர்மினரா வரும்போது எப்படி வரும் அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும், பிஃபோர் நவுன். நவுனுக்கு முன்னாடி இந்த நீதர் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ரினவுன். ப்ரினவுனா வரும்போது எப்படி வரும் அப்படின்னா ப்ரினவுனா வரும்போது இது ஒரு நவுன் மாதிரி ரியாக்ட் ஆகும், இது ஒரு நவுன் மாதிரி ரியாக்ட் ஆகும் சரிங்களா. நவுன் மாதிரினா இம்மிடியட்டா நவுனுக்கு முன்னாடி வராது. ப்ரினவுன் அப்படின்றதுனால ஒரு ப்ளூரல் நவுன் பேஸ் பண்ணி வரும். ஆஃப் பிளஸ் ப்ளூரல் நவுன் வந்து வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நெகட்டிவ் ஆப்ஷனை கனெக்ட் பண்ணும். ரெண்டு நெகட்டிவான ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீதர் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் கம். இங்க நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது என்னன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குதா? ரெண்டு ஆப்ஷன் இல்லை. இப்போ ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா I neither like tea nor coffee. இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இங்க டீயும் இருக்கு காஃபி இருக்கு. இது ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் சரி. அந்த ரெண்டு ஆப்ஷன்ல ரெண்டுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது நம்ம இந்த கன்ஜங்ஷனா இது வந்து இங்க ரியாக்ட் ஆகும், எனக்கு ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது சரிங்களா. இங்க வந்து அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இங்க இல்லை, நெக்ஸ்ட் பாருங்க டிட்டர்மினர். அப்ப கன்ஜங்ஷன் இங்க வராது. டிட்டர்மினர் பாருங்க, டிட்டர்மினர் அப்படின்றது ஒரு நவுனுக்கு பிஃபோர் இம்மிடியட்டா இருக்கணும், இதுக்கப்புறம் இம்மிடியட்டா நவுன் ஃபாலோ ஆகி வரணும். இம்மிடியட்டா இங்க நமக்கு நவுன் வரல, இதுக்கப்புறம் தான் வருது சரிங்களா. ஸோ இப்போ டிட்டர்மினரும் வராது. ப்ரினவுன் பாருங்க, ஆஃப் பிளஸ் ப்ளூரல் நவுன், அதாவது நீதர் ஆஃப் த பாய்ஸ், இது ஒரு நவுன் மாதிரி ரியாக்ட் ஆகும். நீதர் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் கம். ஸோ இப்போ இந்த ப்ரினவுன் ரூல் தான் வந்து இங்க நமக்கு அப்ளை ஆகுது சரிங்களா. ஸோ கன்ஜங்ஷனும் இல்லை, ஆட்ஜெக்டிவ்ல கண்டிப்பா வராது, adverb இல்ல, pronoun is the right answer சரிங்களா. இந்த மாதிரி क्वेश्चंस இது எல்லாமே PYQல கேட்ட क्वेश्चंस தான். இந்த மாதிரி क्वेश्चंस வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ரூல இந்த ஃபார்ம்ல இருக்குதான்றதை நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த நீதர்ன்ற வேர்டு எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்திருக்கு அப்படின்னா ப்ரினவுன் பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. This is a fast train versus he runs fast. Identify fast in both. இங்க ரெண்டு fast இருக்கு பாருங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் guys. ஓகே, ஸோ பாருங்க, இங்க வந்து ஃபாஸ்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு ஃபாஸ்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஃபாஸ்ட்டும் எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல வருது? ஃபாஸ்ட், இங்க ஃபாஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஒரே பாஸ் ஆஃப் ஸ்பீச் தான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஜென்ரலா ஃபாஸ்ட் வந்து ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும், ஆட்ஜெக்டிவ்லயும் வரும், ஆட்வர்ப்லயும் வரும் சரிங்களா. ஆட்ஜெக்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரும். அதுவே ஆட்வர்ப்ல வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணலாம், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்ல அனதர் ஆட்வர்ப் கூட டிஸ்கிரைப் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்க வந்து கொஸ்டின்ல எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பாருங்க. திஸ் இஸ் அ ஃபாஸ்ட் ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து வேகமா ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் அப்படின்றது என்ன? இட்ஸ் அ நவுன். ஸோ இப்போ நவுனுக்கு முன்னாடி தான் இந்த ஃபாஸ்ட் இருக்கு. அப்ப நவுனை தான் இங்க இருக்கு பாருங்க, இந்த நவுனை தான் இது வந்து என்ன பண்ணுது? டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப நவுனை டிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, அதுக்கு என்ன மீனிங்னா அது எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும் அப்படின்னா அது ஒரு ஆட்ஜெக்டிவ். சரிங்களா. ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சுனாலே அது ஒரு ஆட்ஜெக்டிவ். இது என்ன மாதிரி ட்ரெயின்? வேகமா ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின் சரிங்களா. நெக்ஸ்ட், he runs fast. he பாருங்க சப்ஜெக்ட், pronoun, runs verb, fast எதுல வரும்? ஒரு verb. அவன் வந்து ஓடுனான், he runs ஓடுனான். அவன் எப்படி ஓடுனான்? ஃபாஸ்டா ஓடுனானா, ஸ்லோவா ஓடுனானா, எப்படி ஓடுனா, மீடியம் ரேஞ்சில் ஓடுனானா அப்படின்றது தான் இங்க மீனிங்
சரிங்களா? அந்த அந்த ரன்ஸ், அந்த வேகமா அந்த ஓடுனது, அந்த ஆக்ஷன் எப்படியாப்பட்ட ஆக்ஷனா இருந்துச்சு அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இங்க இந்த ரன்ஸ் தான் இந்த ஃபாஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இங்க இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும் அப்படின்னா adverb. adverbல தான் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆட்ஜெக்டிவ்லையும் செகண்ட் சென்டென்ஸ் ஆட்வர்பாவும் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஃபாஸ்ட் அப்படின்ற வேர்ட் வந்து ஆட்ஜெக்டிவ்லேயும் வரும், ஆட்வர்ப்லேயும் வரும். இன்னொன்று ஃபாஸ்ட்னா ஆட்ஜெக்டிவ், ஃபாஸ்ட்லினா வேர்ப்னு, ஆட்வர்ப்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்ட்லின்ற வேர்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கரண்ட் இங்கிலீஷில் ஃபாஸ்ட்லின்ற வேர்டு இல்லை. சரிங்களா? அதனாலதான் ஃபாஸ்டே வந்து ஆட்ஜெக்டிவாகவும் ஆட்வர்பாவும் இருக்கு. சரிங்களா? ஃபாஸ்ட்லி எல்ஒய் அப்படின்ற வேர்ட் நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து இப்போ டிக்ஷனரியிலே இல்லை. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆட்ஜெக்டிவ் அண்ட் ஆட்வர்ப். ஸோ ஆட்ஜெக்டிவ் அண்ட் ஆட்வர்ப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. ஷி சப்ஜெக்ட். She subject is verb very beautiful. Beautiful வந்து என்ன? She is beautiful. She is a beautiful girl. It's an adjective. It's an adjective. இங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? Identify very. very வந்து very அப்படின்ற வேர்ட் வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வருதுன்னு கேக்குறாங்க. இங்க என்ன சொல்றாங்க? She is very beautiful. இப்போ she is she is a beautiful girl. இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. Subject, helping verb, article, this is noun. noun describe பண்றதுனால இது adjective. ஓகேவா? அதுவே இந்த பியூட்டிஃபுல்ல நம்ம வேற எப்படி சொல்லலாம்? இது நம்ம இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணணும் அப்படின்னா she is a very beautiful girl. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க ஜஸ்ட் வந்து அந்த பொண்ணு அழகான பொண்ணு, அந்த பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னு சொல்றோம். அதுவே இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அப்ப அந்த அழகை வந்து இன்னும் மிகைப்படுத்தி பேசுறோம். அந்த அழகை வந்து இன்னும் மிகைப்படுத்தி பேசுறோம். அப்ப அந்த அழகுன்றது என்னன்னா ஒரு ஆட்ஜெக்டிவ். அந்த ஆட்ஜெக்டிவை இன்னும் மிகைப்படுத்தி யாரால பேச முடியும் அப்படின்னா ஒரு ஆட்வர்பால தான் பேச முடியும். சரிங்களா? ஒரு ஆட்வர்பால தான் பேச முடியும். ஸோ ப்ரொனவுன் இல்லை, கன்ஜெக்ஷன் இல்லை, ஆட்ஜெக்டிவ் இல்லை, ஆட்வர்ப் இஸ் த ரைட் ஆன்சர். ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஷீ ஹாஸ் இனஃப் மணி. ஷீ ஹாஸ் இனஃப் மணி. ஸோ இதுக்கு என்ன வரும்? ட்ரை பண்ணி பாருங்க. இனஃப் வந்து ஆட்வர்ப்லயும் வரும், ப்ரொனவுன்லயும் வரும், டிட்டர்மினர்லயும் வரும். சரிங்களா? ஸோ இங்க வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா ஷீ வந்து என்ன? ஷீ சப்ஜெக்ட், ஹேஸ் வேர்ப், ஹேஸ் அதாவது மணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து மெயின் வேர்ப். மணி வந்து என்ன? இட்ஸ் அ நவுன். மணி வந்து நவுன். அதாவது அங்க என்ன சொல்றாங்க? அவகிட்ட போதுமான பணம், தேவைக்கு போதுமான இனஃப் மணி, போதுமான ஒரு பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த நவுனை தான் வந்து என்ன பண்ணுது? இந்த இனஃப் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த நவுனை தான் வந்து இந்த இனஃப் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் adjective. So this is adjective. சரிங்களா? So enough is adjective.
Next, he is no better than a fool. He is no better than a fool. So இந்த no வச்சு பாத்தீங்க அப்படின்னா no plus noun, no plus adjective வந்து இப்படி இருக்கு. no பக்கத்துல noun வந்துச்சு அப்படின்னா no பக்கத்துல noun வந்துச்சு அப்படின்னா அது டிட்டர்மினர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க no one, no one, ஒன்னுங்கிறது இங்க noun, ஒருத்தர் கூட இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த நோக்கு என்ன மீனிங் அப்படின்னா இங்க வந்து இது டிட்டர்மினரா ரியாக்ட் ஆகுது. அதுவே நோ பிளஸ் ஆட்ஜெக்டிவ். இப்போ நோ பிளஸ் ஆட்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நோ பெட்டர், பெட்டர்ன்றதுன்னா ஆட்ஜெக்டிவ், குட் பெட்டர் பெஸ்ட் இல்லையா ஆட்ஜெக்டிவ். ஸோ நோ கூட ஆட்ஜெக்டிவ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னன்னா ஒரு ஆட்ஜெக்டிவை இது டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு ஆட்ஜெக்டிவை இது டிஸ்கிரைப் பண்றதுனால இந்த நோ வந்து ஆட்வர்ப், இந்த நோ வந்து ஆட்வர்ப். சரிங்களா? ஸோ இந்த நோ அப்படின்ற வேர்ட் வரும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். நோக்கு அப்புறம் என்ன இருக்கு, நவுன் இருந்துச்சு அப்படின்னா அது டிட்டர்மினர், அதுவே ஆட்ஜெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட்வர்ப். அது யாரை டிஸ்கிரைப் பண்ணுது, நோ வந்து யாரை டிஸ்கிரைப் பண்ணுது, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நேம் வந்து டிட்டர்மினர், ஒரு ஆட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து ஆட்வர்ப். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சர்டன் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்க்கு எஸ்எஸ்சி ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஃபார் இங்கிலீஷ்க்கு அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்க ஆல் எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் வரும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ், இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆஃபர் எது வேணும் அப்படின்னாலும் கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க, இங்கே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபர் வந்து கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? Okay, so that's it with the session. All the very best. That's it with the session. Next session la paakalam. Thank you.